ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18 அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட். பிரிகேட் என்டர்பிரைசஸ் நேற்று நைட்டு Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து 81 crores சொல்லியிருக்காங்க ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 62% க்ரூ ஆயிருக்கு. ப்ரீ சேல்ஸாக 1086 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சேல்ஸ் வால்யூம் 1.15 million square feet. அந்த கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 53% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் இன்றைக்கி 6.2% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிக்கி 225 இண்டெக்ஸ் இன்றைக்கி 10.23% ஜம்ப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நேற்றுக்கே வேர்ல்டு மார்க்கெட் பூரா பயங்கர செல் ஆஃப் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க. அக்கம்ட்ராக்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிறாங்க. ப்ரீமியம் ஆஃப் 6.7% லிஸ்ட் ஆகிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 679. லிஸ்டிங் இன்றைக்கி லிஸ்ட் ஆன ப்ரைஸ் 725. பல்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி NSE SME ப்ரீமியம் லிஸ்ட் ஆகிறாங்க வித் ப்ரீமியம் ஆஃப் 24%. அவங்க அப்பர் பேண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 per share சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 24% ப்ரீமியமில் 130 per shareன்னு லிஸ்ட் ஆனாங்க. பாரதி ஏர்டெல் எஸ்டர்டே ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஷேர் 2% ஜம்ப் ஆகிருக்கு. அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. மெக்வரி ஆன் ஏர்டெல் வந்து நியூட்ரல் சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1280. யூபிஎஸ் ஆன் ஏர்டெல் நியூட்ரல் சொல்லியிருக்காங்க. டார்கெட் 1530. சம்வர்தனா மதர்சன் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்க ஒரு ஜாயினிங் போட்டிருக்காங்க ஆப்பிள் சப்ளை செயின் நெட்வொர்க்கோடையும். அண்ட் தென் BIEL கிறிஸ்டல் மேனுஃபேக்சரியோட பார்ட்னராக இருந்து தமிழ்நாடுக்குள்ளே ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2000 to 2500 crore. மேரிகோ இவங்க ஒரு FMCG சஃபோலா பேராஷூட் கம்பெனி அந்த இதெல்லாம் ஓன் பண்ணிகிட்ருக்கிறவங்க. இன்றைக்கி 4% ஃபெல் ஆகிருக்காங்க டியூ டு பங்களாதேஷில் நடக்கிற பொலிட்டிக்கல் டர்மோயிலில். ஸோ பங்களாதேஷில் மேரிகோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் 44% ஃபெல் ஆகிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 24. பை த ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ளே இன்னும் 40% ஃபெல் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் அவங்க டெப்டை குறைச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 இயராக $1 billion டெப்டை குறைச்சிருக்காங்க. டோட்டல் அவங்க டெப்ட் பார்த்திங்கன்னா $24.3 billion இப்போ இருக்குது. இப்போ த சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் இதோட அடிஷனாக $1.05 billion இருந்தது. அதை கம்மி பண்ணி இப்போ $24.3 billion சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 65% கிளைண்ட் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 2.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்னிங் செஷனில் மந்த் ஆன் மந்த் பேசிஸ் நம்பர் வந்து க்ரூ ஆகிருக்கு. 4.3% கிளைண்ட் பேஸ் வந்து க்ரூ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது கிளைண்ட்டோட ஃபண்ட் புக் வந்து 216.4% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் நம்பர் 22.8% ஜம்ப் ஆகிருக்கு கிளைண்ட் ஃபண்டிங் புக்கில். QI ரிசர்ச் இந்தியா வந்து ரிமைன் டாப் பிக்காக இருக்கும் இந்த மார்க்கெட்டில், இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியா வந்து டாப் பிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு டேனிலி டி மார்ட் ஐனோ பூத்துன்றவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க CEO அண்ட் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃப் QI ரிசர்ச். யூஎஸில் 1 lakh ஜாப் வந்து இந்த 4 months ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மார்க்கெட் வந்து இப்போ தான் ரெசஷனை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாஸ்டாக் 100 ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது 2018க்கு அப்புறம். இப்போ தான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விக்ஸ் வந்து லார்ஜஸ்ட் ஸ்பைக்கை எட்டி இருக்குது. 1990 ஏற்பட்ட மாரி இப்போயும் எட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் US ரெசஷன் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து 15%லேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் US ரெசஷனை. IRFC ரயில்வே ஃபினான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மல்டிபிள் செக்டார்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்க டைரெக்டாக ரயில்வே ஆப்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக ரயில்வேக்கு என்னென்ன துறையெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கெல்லாமும் ஃபினான்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் லைன்ஸ், ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ஸ், மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, ஸோ அந்த ரயில்வே நெட்வொர்க் இதுக்கெல்லாமும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க.
கோகால் தாஸ் எக்ஸ்போர்ட் இவங்க 13% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கம்பெனி சைனாலேருந்து டைவர்சிஃபை ஆகியிருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கும் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் நடக்கிற கிரிசிஸ்னால இந்த எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்டேருந்து 9% ஆஃப் டோட்டல் குளோபல் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் இருக்குது பங்களாதேஷ்லேருந்து. அண்ட் தென் 21% டோட்டல் எக்ஸ்போர்ட் டு யூரோப் யூனியன் இருக்குது ஃப்ரம் பங்களாதேஷ்லேருந்து. ஸோ ஆல் 8 அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி மத்தியானம் 12 மணி வரையிலான உள்ள நிலவரத்தை சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க 125%. இன்றைக்கி ஃபைனல் டே. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 3.27% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1.47 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 0.42 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் 10.23 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஃபால் ஆயிருக்கு 3%. ஷேர்ஸ் ஆஃப் ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரீமியம் ஆஃப் 2.50 பெர் ஷேரில் இருக்குது. பிர்லாஸ் ஆஃப் 6 டேக்கு அப்புறம் லாஸிங் 20% லாஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி டியூஸ்டே 4% கெயின் ஆகிருக்கு. ஏன்னா மெக்வாரி அவங்களுக்கு அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல்லேருந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 780லேருந்து 720 கம்மி பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 14 அனலிஸ்ட் பிர்லா சாஃப்ட் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ 8 ஆஃப் தம் பை கொடுத்துருக்காங்க, 4 ஹோல்ட் அண்ட் அனதர் 2 செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துற எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ஸோ ப்ரோக்கரேஜ் டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு செல் ஆஃப் பார்த்துட்டு 2% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கு ஒரு 8% செல் ஆஃப். அதுக்கப்புறம் இன்றைக்கி 2% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹெச்எஸ்பிசி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 740லேருந்து 590 கம்மி பண்ணியிருக்காங்க. நொமோரா நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங்லேருந்து நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 875லேருந்து 725 பெர் ஷேராக கம்மி பண்ணியிருக்காங்க. 11 ஸ்டாக் கெயின் ஓவர் 30% இன் செப்டம்பர் குவார்ட்டருக்குள்ளே 30% கெயின் ஓவர் ஆகும். அண்ட் பை யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏசி ஈக்விட்டி. எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பாருங்கள். வாஷு பாகநானி இண்டஸ்ட்ரீஸ் கேலண்டர் இயர் 24 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் 248%, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 233, 52 வீக் ஹை வந்து 410. அண்ட் தென் என்ஐபிஇ கேலண்டர் இயர் 24க்கு இது எல்லாமே கேலண்டர் இயர் 24க்கு தான் அந்த 11 ஸ்டாக்கும் நான் சொல்கிறது. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் 180%, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1763, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 2245. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 103% அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் 103%, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 642, 52 வீக் ஹை 909. And then JSW Energy calendar year 24 price performance 67%, current market price 684, 52 week high 752. RPG Life Sciences price performance 41%, current market price 1888, 52 week high பார்த்தீங்கன்னா 2057. Titagar Rail System price performance 36% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. current market price 1414, 52 week high வந்து 1897. Mafatlal Industries price performance 33%, current market price 185, 52 week high 221. Aditya Vision price performance 20%, current market price 4174, 52 week high 50,050. Religar Enterprises price performance 12%, current market price 239, 52 week high பார்த்தீங்கன்னா 280. And then Mahindra Holidays and Resorts India price performance 11%, current market price 423, 52 week high 504. Themis Medicare price performance 10%, current market price 234, 52 week 272. ஸோ 12 லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பங்களாதேஷில் இருக்குது. அதெல்லாம் ட்ரபிள் ஜோனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ், இமாமி, பேக்ராஃப்ட், GCPL, Britannia, Vikas, Life Care, Dauber, Asian Paints, Pidilite, Jubilant Foodworks and Bajaj Auto. ஸ்ரீ சிமெண்ட் இன்றைக்கி Q1 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025க்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2024க்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஜூன் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு, எஸ்டிமேட் மிஸ் ஆகிருக்கு, 45% டிப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் CNBC TV18 போலில் 46% சொல்லியிருக்காங்க, 589 சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து, பட் ஆனால் வந்திருக்கிறது 318 தான் வந்திருக்கு. ரெவன்யூ ஃபார் திஸ் குவார்ட்டர் 4,835 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 5,000 வந்திருக்கு. ஃபார் 4,999 வந்திருக்கு, க்ரோர் வந்திருக்கு. அதோட கம்மியாக தான் இப்போ வந்திருக்கு. எபிடா 917, போன ஃபினான்ஷியல் இயரில் இதே குவார்ட்டரில் 932.4%, ஸோ 1.7% டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 3.3% டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 46%, நியர் டு 46% டவுன் ஆயிருக்கு. மார்ஜின் 30 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 18.7% சொல்லியிருக்காங்க, இப்போ 19% சொல்லியிருக்காங்க. ஸோ 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. எபிடா க்ரூ ஆயிருக்கு 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. எபிடாவோட மார்ஜின் 19.03%லேருந்து 27.81% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் ஃபெல் ஆயிருக்கு 5% ஃபார் திஸ் குவார்ட்டர். வேதாந்தாவோட நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 59,192 க்ரோராக இருந்தது, இப்போ 61,324 க்ரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 577 க்ரோர் கொடுத்துருக்காங்க. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 574 க்ரோர். ஸோ இன்லைன் வித் எஸ்டிமேஷனோட அதிகமாகவே 3 க்ரோர் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃபார் குவார்ட்டர் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் இன்லைன் வித் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. 8365 க்ரோர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்கிறது 8376. ஸோ 11 க்ரோர் அதிகமாகவே தான் கொடுத்துருக்காங்க. எபிடா ஃபார் திஸ் குவார்ட்டர் 21.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 50 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓவராலாக சேல்ஸில் 10.8 லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டருக்கு 9.53 லேக்ஸ் யூனிட் செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் 42 அனலிஸ்டில் டிவிஎஸ் மோட்டருக்கு 21 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 9 ஹோல்ட் ரேட்டிங், 12 செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஒரு நல்ல ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கிராஃபிட் இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 237 க்ரோர் ஃபார் திஸ் குவார்ட்டர் ஃபார் திஸ் ஃபிசிக்கல் இயர் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்ரெடி சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 30 க்ரோர் லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ரெவன்யூ ஃபார் திஸ் குவார்ட்டர் டிக்ளைன் ஆயிருக்கு, 2.5% டிக்ளைன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 747 சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் 728 க்ரோர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5% டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ஜின் 15.5% சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 113 க்ரோர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.